எல்லாம் வேலைக்கு ஒழுங்கா போயிட்டு புண்ணூர்ல இறங்குற என்ன மச்சான் இதோட வந்துக்கிறேன் இன்னொரு நேரம் செஞ்சு பண்ணி நினைச்சேன் நீ எப்படி அதோட வந்த அப்படின்னு சாட்சி எப்படி கொடுப்பாரு. இப்போ புட்லூர் கர்த்தர் உண்மையாகவே என்ன நோக்கம் எங்களுக்கு தெரியாது. கர்த்தர் எங்களுக்கு உண்மையாகவே தெரிந்து கொண்டது பெரிய பாக்கியம். ஸ்ரீதரை எல்லாம் உண்மையாகவே அவர் சொன்ன மாதிரி அவரு மேக்ஸ், நான் பாவத்துல சுவாதி பாடுறேன் ரொம்ப கொடுக்குறோம். இங்க இருக்க திடீர்னு ஊட்டிட்டு இருப்பேன், திடீர்னு மகாபலிபுரத்தில் இருப்பேன். சொல்லணும்னா கேபிள் வச்சிருந்தேன், இவர் படிச்ச மாவட்ட பொருளாளர் இதெல்லாம் உடைச்சு தனிமையாக்கி கர்த்தர் உண்மையாகவே ஜீவனுள்ள வார்த்தைகளை பேசியிருக்கிறார்கள். என்ன செய்ய முடியாது. கர்த்தர் எங்களுடைய கூடுகை நிமித்தம் கர்த்தரும் நாங்கள் அப்படிதான் நாங்கள் சொல்கிறோம். என்றாலும் இந்த கூடுகைக்கு ஒரு முகாந்திரம் உண்டு. உண்மையாக 1994 ஆண்டு ஒரு வைராக்கியத்தோடு நான் ரயில்வே பணிபுரிந்தேன். அப்போ அந்த இடத்துக்கு போகும் பொழுது எல்லாமே விற்கிறது கூடுகை. அப்போ நான் என்ன பண்ணேன், 94 ஒரு வைராக்கியம் உள்ள இருக்குது, நம்ம ஏதோ பண்ண முடியும் அப்படின்ட்டு பர்மிஷன் வாங்கினேன். ஆனா ப்ரொசீஜர் வாங்கினு தெரியல. அப்ப ஐயாவை தான் கூட்டிட்டு போனேன். 94 ஐயாவை தான் கூட்டிட்டு போனேன். ரயில்வேக்கு உள்ள 35 ரூபாய் பீஃப் பிரியாணி. அப்படிதான் பீஃப் பிரியாணி அப்படியே நம்ம எல்லாரும் ஊருக்கு போய்க்கிறோம். நான் பீஃப் கூட மாட்டேன் ரூபாய். இதெல்லாம் மாறுங்க, எல்லாமே மாறுங்க. பீஃப் பிரியாணி 30 ரூபாய் கழிவு பண்ணுங்க. ரயில்வே பலதரப்பட்டது இருக்கிற ஐயாவும் நடத்திட்டோம். 94 1990 முகாந்திரம் உண்டு. 94 மியூசிக்லாம் எடுத்துன்னு போயிட்டோம். ஆர்பிஎஃப் பர்மிஷன் எங்க தெரியாது. ஐயா மெசேஜ் கொடுத்துட்டு ஐயா மட்டும் அனுப்பிச்சு விட்டோம். 94 அப்போ எனக்கு ஒண்ணும் புரியல. அப்போ ரொம்ப கஷ்டம். அப்போ கார்த்திகேயன் ஒரு நிந்து எஸ்எஸ் சீனியர் செக்ஷன் இன்ஜினியர் தான் நல்ல சகோதரி நம்ம நல்ல திரும்பி வாழணும் ஏதோ ஒன்று பண்றாரு, தயவுசெய்து விட்டுருங்க அவரு எழுதி கையெழுத்து கொண்டு அனுப்பிச்சு விட்டாரு. ஏன் சொல்லுவாருன்னா அந்த 1994 பண்ணது 2010 இது வைராக்கியம், இது பக்தி வைராக்கியம். என்ன பண்ண உள்ளாத ஸ்டேஜ் போட்டு எப்படி மஸ்து யூனியன் சங்க யூனியன் எல்லாம் பண்றாங்க, அது போல கவர்மெண்ட்ல பதிவு பண்ணி ரயில்வே என்ற கிறிஸ்டியன் ஃபெலோஷிப் பதிவு பண்ணி 2010 உள்ளாத ஸ்டேஜ் போட்டு மீட்டிங் நடத்தணும். அப்பதான் ரிலீவ் பண்ணி நாங்கள் வர முடியாது, ஓட முடியாது. எமிலி சபையில் நடத்துறாரு அண்ணன் ராஜேந்திரன் மொழியன் இவங்கெல்லாம் சப்போர்ட். இதன் மூலியமா 7 வருடமாக கடைசியா உமாசங்கர் பெரிய பெரிய பதவிகளை உள்ள கொண்டு அதிகாரிகள் உட்கார்ந்துருப்பாங்க. ஐஏஎஸ் அதிகாரி சர்டிபிகேட் தான் போவாங்க. அப்பேற்பட்ட 2010 அப்பேற்பட்ட ஒரு கூடுகை உருவாக்க தேவன் 2021 கோவிட் காலத்துல அந்த கூடுகையை புதுப்பிக்க தேவன் 40வது வருடத்துல கர்த்தர் தேர்ந்து கொண்டார். அந்த கூடுகை நடத்தி 40 ஆண்டுகள்ல கர்த்தர் உன்னதான் வெளிப்படுத்தினார், உன்னதான் காமிச்சாருன்னு அந்த நடத்தின போதவர் 2 வருடமாகவே எனக்கு பொறுப்பு கொடுத்த நடத்தி வச்சார். அப்பதான் ஒரு வெளிச்சத்தை கர்த்தர் கொடுத்து புதுப்பிக்க தேவன். அதுல நிறைய போராட்டங்கள். ஐயா சொன்ன பிரகாரம் உள்ள இருக்கிற பொருளே எடுத்து ஸ்டீல் கருதுலாம், உள்ள ஒண்ணு வெளியில ஒண்ணு, உள்ள ஒண்ணு வெளியில ஒண்ணு, 4 பக்கம் எப்படி 15 22 கணக்கு பண்ணிக்கணும். இந்த தகுதி எடுக்க கூடாது, எடுத்து பண்ணிட்டோம். அப்புறமா அந்த உள்ளுக்குள்ளே அந்த மரத்தால பிளேவுட் இருக்குல்ல, அது ஃபுல்லா வச்சுட்டோம். ட்ரெயின் மாதிரியே இருக்கணும் உள்ள. கர்த்தர் அவ்வளோ ஒரு நேர்த்தியாசி, அது ரொம்ப போராட்டம். அந்த சீட்டை போறதுக்கு யாருக்கோ கால் இருக்காரு, 8-9 சீட் எடுத்து போடுறதுக்கிட்ட சொன்ன எடுத்து அடிக்காம எடுத்து போட்டோம். போட்டு அவங்க அதிகாரி பிடிச்சி பயங்கரம் 3 தடவை வேலை போக வேண்டியது, 3 தடவை வேலை போக வேண்டியது. இது போல இருக்கிற போது எனக்கு தெரியாது. ஏன்னா தூங்குறவனுக்கு சஸ்பெண்ட் கொடுத்துட்டாங்க. சும்மா தூங்கி அந்த தகுதி 26,000 ரூபாய் பிரைவேட் யாரை கேட்டது பெரிய அதிகாரிக்கும் போயிடுச்சுங்க. அப்ப அதிகாரி வர டெப்டி சிஎம் வர ஞாயிற்றுக்கிழமை அதுவும் சனிக்கிழமை உள்ள போகவே கூடாது. உள்ள உள்ளவே இருந்து தங்கி ஞாயிற்றுக்கிழமை வேலை செய்யறாங்க. அந்த எதுவுமே இல்லாம வேலை செய்யறாங்க. பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அவங்க கூப்பிட்டு ரயில்வே ஆர்பிஎஃப் வச்சு அடிக்கிறாங்க. எப்படா வந்தாலும்
சர்ச்சைக்கு போனா போய் பார்த்துட்டு வர அப்படின்னு போயிட்டு அப்புறமா ஒரு யூனியன் கார்டு வச்சு ஐயா இதெல்லாம் நடந்தது அப்படின்னு 26 அப்படியே அனுப்பிச்சு விட்டாரு. அது ஏன் சொல்றேன்னா, இது போல நிறைய காரியங்களை சந்திச்சு ஒவ்வொருத்தரையும் பண்ணும்போதுதான் அதிலும் நிறைய பிரச்சனைகள், அந்த கண்டிஷன்ஸ் அது அப்ப போதெல்லாம் நம்மளுக்கு புரிந்து கொள்ளல. ஆனாலும் கர்த்தருக்கு நாம் உபாசம் இருந்து ஜெபிக்கும்போது கர்த்தர் சொன்ன வார்த்தை விலகி அமைதியாரு, விலகி அமைதியாரு. இதே தாங்க சொன்னார். இந்த அடிப்படையில் நான் கர்த்தர் இந்த ரயில்வே ஃபெலோஷிப்பை கர்த்தர் உருவாக்கி மே மாசம் 5ஆம் தேதி பிறந்த நாள். அந்த 6-7 பசங்க வீட்டுல இருந்தாங்க. இந்த கான்ஃபரன்ஸ் கல்யாணம் தெரியமா சொல்லிடுவாங்கன்னு அவங்க சொல்லி கொடுத்தாங்க. மே மாசம் 5ஆம் தேதி எனக்கு 21வது வருடம் வரும் பொழுது 8ஆம் தேதி தொடங்கப்படும். 2 நாள் வீட்டுல இருந்த கோவில்ல. அப்போ மே 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தவிர மற்ற எல்லா நாட்களும் சரியாக நடத்த தேவ தரிசனத்தோடு கர்த்தர் அதை வெளிப்படுத்தினார். ஃபர்ஸ்ட் வைராக்கியத்தை உண்டு பண்ணினார். பக்தி வைராக்கியம் வச்சு அந்த தேவ தரிசனம் கொடுத்து கர்த்தர் ஆலயத்தை புதுப்பிக்க தேவன் கிருபை பாராட்டினார். கர்த்தர் உண்மையாக இந்த 6 நாள் எப்படி நம்ம நடத்த போறோம்னு புரியாம இருந்தது. ஆனா வேதத்துல ஒரு வசனம் மட்டும் நிறைய 8 நாள் அதே இந்த கூடுதலை தொடங்கி 17ஆம் மாதம் 17ஆம் தேதி 1000 நாள் ஆராதனை வெளியே அந்த நாள் 1000 நாள் சகோதரர்கள் உபவாசம் ஜெபிக்கிறாங்க. இது ஒரு அடையாளம். கர்த்தர் நல்லவர். 7ஆம் மாதம் 17ஆம் தேதி 1000வது நாள் வந்தது. மலை அதராத்து மலை மேல நான் போய் நிற்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஒரு அடையாளம். கர்த்தர் நல்லவர். இது போல தேவன் உண்மையாகவே இந்த போராட்ட களத்தில் நின்று உண்மையாகவே போராட தேவன் கிருபை பாராட்டினார். அதே போல இதை நடத்த தேவன் அநேக சகோதரரை கொடுத்தார். இது எப்படி நம்ம நடத்தி முடிக்க போறோம் எப்படின்னு எனக்குள்ள ஒரு போராட்டமா இருந்தது. சில காரியங்கள் நம்ம லைஃபோட சொல்றாங்க. அப்படி நாங்க போராடி கொண்டே சில காரியங்கள் நம்மளே ஃபோக்கஸ் பண்ணுவாங்கல்ல சில விஷயங்களை போதையில் வேண்டும், விசுவாசத்தில் வேண்டும், சாலமோன் இதை குறித்து நான் தியானித்தே கொண்டே இருக்கும்போது அப்பதான் இந்த சபையில 4 நாட்கள் கூடார பண்டிகை. அந்த கூடார பண்டிகையில போயிட்டு உட்கார்ந்து ஃபர்ஸ்ட் பிரதர் ராமோஸ் சாமுவேல் அவர்கள் அந்த மெசேஜ் இருக்கு. இதை நடத்த எப்படி தைரியப்படுத்துற கர்த்தர்னா இதுதான். எல்லாம் சொல்லிருக்கோம். நான் ஆச்சு நீ ஆச்சு. நான் தான் மனுஷனை நம்புவதை பார்த்து கர்த்தர். அப்போ அந்த யோவான் 9ஆம் அதிகாரம் மட்டும் ஒரே யோவான் 9ஆம் அதிகாரத்துல இவன் செய்த பாதுமா இல்ல அவன் அப்பா அம்மா செஞ்சோடைய பிறரை கூட இருக்கிறான். தேவனுடைய கிரியைகள் எல்லாத்தையும் வெளிப்படுத்த இப்படி பிறந்தான். அப்போ இப்ப படிக்கிற சிஸ்டர் நானே சொல்லிடுறேன். நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்துக்கு முடியாது கர்த்தர் சொல்லிட்டு என்ன பண்றேன், பிறவி குருடன தலையிலே துப்பி உமிழ்நீரினால் சேறு உண்டாக்கி அந்த சேற்றை குருடைய கண்களையும் பூசி எல்லாம் தொட்ட சுகமாயிடும், வாட்ட சொன்ன சுகமாயிடும், எல்லாம் சுகமாயிடும். ஆனா சாலமோனுக்கு மட்டும் அம்மா தலைவர் ஆனா அவ்வளவு கொடூரமான பாய்ச்சி, அவ்வளவு கொடூரமாக இருந்த எண்ணெய் கர்த்தர் எப்படி பண்ணலாம், தரையிலே துப்பி உமிழ்நாள் சேருடைய சேற்றை குருடைய கண்களையும் பூசி இவ்வளவு பிராசஸ பண்ண பிறகுதான் அந்த சிலுவையிலிருந்து கடைசி சொட்டு வருது பாருங்க. அதுல தெரிந்து கொண்டாரு. அந்த கடையாளமா எல்லாமே ரெண்டா போட்டோம். கர்த்தருடைய சிலுவையிலே எல்லா உலகத்துல மனுஷனுக்காகவும் ரத்தம். ஆனா சிலுவையில கடைசி அந்த சொட்டு ரத்தத்தால தெரிந்து கொண்டு சாகும். ஆகையால கர்த்தர் இதை யாருமே நம்பல. அதுதான் கேட்கிறாங்க. அயலாக அவன் குடிதான் இருக்கு அப்படி கொண்டு உட்கார்ந்து பிச்சைக்கு இருக்கிறாங்க. ஆமா இவன் பாருங்க எனக்கு ரோஜா தெரு காக்குளுக்கு எல்லாம் பிச்சை எடுத்துருந்தாங்க. கேபிள் டிவி வச்சு அவன் தான் இப்பதான் அவன் இவங்க எப்படி கேட்டான் கேட்கிறாங்க. அடுத்தது பரிசை கேட்கிறாங்க. மறுபடியும் கேட்கிறாங்க. எப்படி அவங்க கல்வி கிளியராச்சு. நான் சொல்றேன் இதே மாதிரி ஒருத்தர் வந்தாரு. அவர் போயிட்டு அவர் அந்த அனுப்பப்பட்டவர் ஒரு கொலை இருந்தது. அதை போய் கழுவ சொன்னாரு. நான் தயங்கி போனேன். நடக்குமா என்ன போய் எப்படி தெரிஞ்சு போய் கழுவலான்னு போனேன். ஆனா கழுவுக்கு கண்ணு தெரிஞ்சு சரி நம்ம இதை எல்லாருக்கும் சொல்லலாமே போனோம். யாரும் ஏற்றுக்கணும். அதை குறித்து தான் நான் யோசிக்கிறேன். இது எப்படி ஏற்றுப்பாங்க? அப்ப இன்னும் மறுபடியும் அவருக்கு மறுபடியும் 26 அவர் மறுபடியும் நோக்கி உனக்கு என்ன
செய்தான்? கல்வி எப்படி தெரிந்தார் என்றார்கள். யாரெல்லாம் அவங்களும் கேட்கிறார். ஆசியாக்கள் கேட்கிறாங்க, யூதர்கள் கேட்கிறாங்க, எல்லாரும் கேட்கிறாங்க. நானும் செய்தி இடத்துல நீங்க கண்ணுங்க தெளிவாயிடுச்சு அப்படின்னா நம்ப மாட்டோம். இவனுக்கு எப்படி தெரியும்? சான்ஸே இல்லையே. அப்போ கர்த்தர் பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறது என்று அறிந்திருக்கிற ஒருவன் தேவ பக்தியில் இருந்து அவருக்கு சித்தமானது செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். யார் எனக்கு என்னுடைய சித்தத்தை செய்ய அவர் தானிட்டார் என்னுடைய சகோதரமா இருக்கிறார். அவர் சித்தத்தை செய்யும் பொழுது இதைத்தான் நான் சொன்னேன். எல்லா சபையிலும் போயிட்டு பாவிகளுக்கு தேவன் சொல்ல செவி கொடுக்கிறது இல்லை அறிந்திருக்கிறோம். ஒரு தேவ பக்திகளோட இருந்து அவருக்கு சித்தமான செய்தால் அவர் செவி கொடுப்பார். இவனுக்கு என்ன பண்ணாங்க? ஆமா, பெரிய உபதேசம், பெரிய கிடை பண்ண போட்டுக்கு போறோம். எங்களுக்கு போய் நீ போதும் நிறைய பேர் அப்பதான் வேறுபட்டு என்னை அரவணைக்கிற, என்னை ஆறுதல் படுத்துகிற சில போதகர்களை கொண்டு கர்த்தர் தைரியப்படுத்தினார். நிறைய போதகர்கள். அதுக்கு எங்க குடும்பத்திற்கு அந்த சின்ன வயசுலயே உறுதியா இருந்த அழகா செய்து நாங்க விட முடியும். எல்லாருக்கும் உண்மையாதான் ஒரு திருப்தி. அதனாலதான் என்னை எவ்வளவு யாரெல்லாம் எங்களை படிச்சாங்க, யாரெல்லாம் கேள்வி கேட்டாங்களோ அப்ப இந்த அரவணைத்த கரம் உண்மையாகவே ஐயா. அதுக்கப்புறம் நான் வேலை செய்ய முடியல. ராஜண்ணன், முரளி அண்ணன், செல்வராஜ் ஐயா மற்றும் அநேக போதுகளை கொடுத்து எங்களை அரவணைத்துக் கொண்டார். அப்படி கேட்கும் பொழுதுதான் இந்த செய்தி எங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தது. கொடுத்ததால் கொம்பின் மகிமையை உயர்த்துவார். அடுத்தது அவருடைய தயவினால கொம்பு உயரும், அவருடைய நாமத்தினால் கொம்பு உயரும். கொம்பு உயரும், கொம்பு முளைக்கும், கொம்பு உருவி விடும் என்று அந்த விஷயம் கேட்கும் பொழுது எனக்கு மிகவும் ஆறுதலாக இருந்தது. அடுத்ததாக ஜான் ஜோசப் அவர்கள் மத்திய 19:30 இந்த வருஷத்திலே வந்து யோவான்ல ஒரு வசனம் இருக்கு. இப்போ 9வது அதிகாரத்துல படிச்சேன். அப்பொழுது இயேசு காணாதவர்கள் காணும்படியாகவும் காண்கிறவர்கள் குருடையாகும்படியாகவும் நியாய தீர்ப்புகிறான் இந்த உலகத்தில் வந்தேன் என்றார். காணாதவர்கள் காணும்படியாகவும் காண்கிறவர்கள் குருடாகும்படியும். அதுதான் இவர்களுக்கு முந்தினோர் அநேகர் பிந்தினோராயும் பிந்தினோர் அநேகர் முந்தினோரும் இருப்பார்கள் என்று அவர் கோரிட்டு காணுகிறார். தேவனோடு நடக்க முந்திக் கொண்ட எனக்கு தேவன் சத்தத்தை கேட்ட முந்திக் கொண்ட சாமுவேல் தைல குப்பி எடுத்து தாவீதை அபிஷேகம் பண்ணினார். அந்த நாளில் முந்திக் கொண்டு கர்த்தரின் ஆவியானவர் தாவீது மேல் இறங்கினார் என்று வேதம் முடிவடைகிறது. அந்த வார்த்தை முடிவடைகிறது. கர்த்தர் உண்மையான தைரியமா சொல்ல முடியும். நான் உண்மையாகவே கர்த்தருடைய சமூகத்தில் போராடி கொண்டிருக்கிற ஒரு பயிற்சி களத்தில் நிற்கிற இந்த கூடுகை அடுத்தது போராட்ட களத்தில் கொண்டு போய் நிற்க வைத்திருக்கிறார். அடுத்தது யுத்த களத்தை சந்திக்க நாங்கள் என்னுடைய சைலங்களை ஜீவபலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று முயற்சிக்கிறோம். அதற்காக நீங்கள் யாவரும் எங்களுக்காக ஜெபியுங்கள். இந்த கூடுகைக்காக ஜெபியுங்கள். நீங்கள் இந்த கூடுகையில கலந்து கொள்ள விரும்பினா அந்த போன் நம்பர் போட்டிருப்போம் அந்த பத்திரிகையில. ஆகினால உங்களுக்கு விருப்பமாய் இருந்தால் நீங்க கலந்து கொள்ளலாம். கர்த்தர் உண்மையாக இந்த கூடுகையை ஆசீர்வதித்து அநேகருக்கு கொண்டு போக முடியாது. கர்த்தர் கிருபை பாராட்டி வருகிறார். நபிச்சேர்ல கூட லெனின் பண்ற ஒரு செய்தி கொடுத்து சொன்னார். அப்போ உண்மையாகவே கர்த்தர் எனக்கு எதுவுமே தெரியாது, அந்த அளவுக்கு வசனம் தெரியாது. ஆனாலும் கர்த்தர் வல்லமையை எடுத்து அந்த வார்த்தையை பேசும் பொழுது அவர் திடீர்னு முட்டி போட்டு சால்பம் கள்ளத்தராசியை கர்த்தருக்கு அருள்பானது சுபத்திரியான நினைக்கலோ அவருக்கு தெரியும் என்று அந்த அதை குறித்து பேசும் பொழுது திருவிக்கு கொடுக்க போற அந்த வாரம் நீ எனக்கு கூட ஆனா அதனால வேணா எனக்கு இல்ல கொடு தெரியும். ஆனா கூடவே அவரு கையில சரி சரி என்னுடைய எல்லா சரிக்கும் தெரியும். கர்த்தர் எடுத்து பயன்படுத்துகிறார் என்று அந்த நிகழ்ச்சி சபையில கர்த்தர் எடுத்து பயன்படுத்துறார். ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா கர்த்தர் உண்மையாகவே வழிநடத்துகிறார், அடையாளத்தோடு வழிநடத்துகிறார். உங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் இந்த சாட்சிகளை எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து ஐயா வார்த்தையை பகிர்ந்து கொள்வார். இதற்கிடையில ஐயா ஒரு பாடல் பாடுவார். பாடல் காணிக்கை எடுக்கப்படும். காணிக்கை எடுத்து வார்த்தை